குட்டா யூ சத்தம் போடாத. இது சத்தம் போடாதடா. சத்தம் போட்டா குருவி பறந்து போயிடும். பாவ குருவி தண்ணி குச்சிட்டிக்கல, அது தண்ணி குடிக்கட்டும். சத்தம் போடாத. இரு, அது தண்ணி குடிச்சிட்டு அரிசி சாப்பிட்டுட்டோம். அது வரைக்கும் சத்தம் போடாத. குருவி எவ்வளவு அழகா அரிசி ஒன்னொன்னா கொத்தி கொத்தி சாப்பிடுதுல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா? நானும் ஆதிக்குட்டாவும் குருவிக்கு அரிசியும் தண்ணியும் வச்சிருக்கோம். அது எவ்வளவு அழகா சாப்பிடுது பாத்தீங்களா? அது இப்போ நிறைய வெயில் அடிக்கும்ல, அப்போ காக்கா குருவி எல்லாத்துக்குமே ரொம்ப தூரம் பறந்து போய் மம்மெல்லாம் தேடவே முடியாதான். அதுக்கு நிறைய தண்ணி தாவ அடிக்குமா. அதனால நம்ம வெயில் காலத்துல எப்பவுமே அரிசியும் தண்ணியும் வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா மொட்டை மாடியில வைக்கணும்னு அப்பா சொன்னாரு. வெயில் காலத்துல நமக்கு ரொம்ப சூடா இருக்குல்ல, அதே மாதிரி காக்காக்கு குருவிக்கெல்லாம் சூடா இருக்கும். அது பாவம்ல. அதனால அதுக்கு நீங்களும் வீட்டுக்கு வெளியே மொட்டை மாடியில எல்லாம் அரிசியும் தண்ணியும் வைங்க. அப்ப அது வந்து அரிசி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஜாலியா போயிடும். யாரி குட்டா சத்தம் போடாதடா. சத்தம் போட்டா அது பறந்து போயிடும். அம்மோ ஆதி, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பர் டாமோ, அப்பா சொன்ன மாதிரியே குருவிக்கு அரிசி தண்ணி எல்லாம் வச்சிருக்கீங்களே. என்னடா அது, குருவி அரிசி சாப்பிடுதா? குருவி மப்பம் சாப்பிடுதா? சூப்பர் டாமோ. இந்த வெயில் காலத்துல குருவி காக்கா இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போய் சாப்பாடு தண்ணி எல்லாம் தேட முடியாது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்கு வெளியே தண்ணி அரிசி எல்லாம் வைக்கணும்னு சொன்ன, அதே மாதிரி வச்சிருக்கீங்களே. கண்டிப்பா வைப்பாங்கடாமோ. அப்புறம் பாப்பாவும் ஆதிக்குட்டாவும் சொல்லி யாராவது கேட்காம இருப்பாங்களா? உங்களை மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸும் பறவைகளுக்கெல்லாம் வீட்டுக்கு வெளியவும் மொட்டை மாடியிலையும் இந்த மாதிரி தண்ணி அரிசி எல்லாமே வைப்பாங்க. நமக்கு இப்படி இந்த வெயில் காலத்துல ரொம்ப சூடா இருக்கு, நிறைய தண்ணி தாக எடுக்குது, வெளியில வெயில்ல எல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆகுறோம். அந்த மாதிரி தான் காக்கா குருவி நாய் பூனை இந்த மாதிரி மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இருக்கும். நம்மள மாதிரி பாவம் அதுங்களால தண்ணி வேணும்னா நம்ம கிட்ட தண்ணி வேணும்னு கேட்டு வாங்கி குடிக்க முடியாதுல்ல. அப்ப நம்மளாவே அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி அரிசி சாப்பாடு எல்லாம் வச்சோம்னா அதுங்க இந்த வெயில் காலத்துல கஷ்டப்படாம தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கும். எல்லாம் வைக்கலாண்டாமோ. அப்புறம் ரொம்ப வெயிலா இருக்குல்ல, குருவிக்கு அரிசி தண்ணி எல்லாம் வச்சிட்டீங்கல்ல, அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடும். நீங்க இங்க வெயில்ல உட்கார வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். என்னடா ரெண்டு பேருக்கும் குருவி அரிசி சாப்பிடுறத பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷமா? சரி, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பாருங்க. ஆனா ரொம்ப வெயிலா இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். அம்மோ, தம்பி தூங்கிட்டு இருக்கான்ல, அவன்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தம் போட்டு அவன் எந்திரிச்சிருவான். அந்த பக்கமா போய் விளையாடுடா. நைட் ஆகும்போது தானே தூங்கணும், காலையில
டேய் அம்மா, அது அவன் குட்டி பையன்ல, அவனுக்கு எப்ப தூங்கணும் எப்ப எந்திரிக்கணும்னு எல்லாம் தெரியாது. அவனுக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்கிடுவான், எப்ப எந்திரிக்கணும்னு தோணுதோ அப்ப எந்திரிச்சு விளையாடுவான். ஏன்பா அப்படி? அப்ப பாப்பா மட்டும் காலையில அத்தினா அம்மா எந்தி எந்தி தூள் போணும் எந்தி அப்படி சொல்றாங்க. அது பாப்பா ஸ்கூல் போறல்லடா, காலையில எந்திரிச்சு ரெடியாகி ஸ்கூலுக்கு கரெக்டான டைமுக்கு போகணும்ல. அதனாலதான் அம்மா பாப்பாவை காலையில சீக்கிரமா எந்திரி ரெடி ஆகணும் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றாங்க. ஆனா ஆதிக்குட்ட ஸ்கூலுக்கெல்லாம் போகல, அவன் வீட்டுல தானே இருக்கான். அதனால அவன் எப்ப வேணும்னாலும் தூங்கிக்கலாம், எப்ப வேணும்னாலும் எந்திரிச்சுக்கலாம். அப்ப பாப்பாவும் வீட்ல இருக்கும்போது எப்ப வேணாலும் தூங்கிக்கலாம், எப்ப வேணாலும் எந்திரிச்சுக்கலாமா? ஓ, பாப்பாக்கு ஸ்கூல் இல்லாதனால வீட்டுல இருக்கும்போது எப்ப வேணாலும் தூங்கிக்கலாம், எப்ப வேணும்னாலும் எந்திரிச்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல, இப்ப பாப்பாக்கு லீவு தானப்பா. அப்ப அம்மா இப்பவும் பாப்பாவை காலையில எந்தி பல்லு தேயி மம்ம சாப்பிடு அப்படின்னு சொல்லாங்க. அது பின்ன காலையில எந்திரிச்சு பல்லு தேய்ச்சு சாப்பிடணும்லடா, சாப்பிடாம தூங்கிக்கிட்டே இருக்க முடியுமா? இப்ப பாரு, ஆதிக்குட்டா காலையில எந்திரிச்சானா, எந்திரிச்சு பாலெல்லாம் குடிச்சிட்டு தானே திரும்ப தூங்குனா. அதே மாதிரி பாப்பா காலையில எந்திரிச்சு பல்லு தேய்ச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தூக்கம் வந்தா தூங்கிக்கலாம். அண்ணா எந்திரிச்சு பல்லு தேய்ச்சு மம்ம சாப்பிட்டப்ப பாப்பாக்கு தூக்கமே வரலையே. அது எப்பவும் பாப்பா காலையில எழுந்து ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிடுவல்ல, அங்க போனா தூங்காம தானே இருப்ப. அதனால உனக்கு அப்படியே தூங்காம இருந்து பழகிடுச்சு, அதான் உனக்கு தூக்கம் வரல. ஆனா நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஆதிக்குட்டை என்ன பண்ணுவான்? அவன் இப்படி தானே தூங்குவான். அதனாலதான் அவனுக்கு தூக்கம் வருது, தூங்கிட்டு இருக்கான். அப்பனா ஆதிக்குட்டாவும் பாப்பா மாதிரி ஆனப்பறம் ஸ்கூலுக்கு போயிட்டானா அப்ப பகல்ல தூங்க மாட்டானா? ஆமாண்டாமோ, இப்ப அவன் பகலெல்லாம் தூங்கி பழகினதுனாலதான் அவனுக்கு தூக்கம் வருது. உன்ன மாதிரி பெரிய பையனாகி அவன் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அவனுக்கும் தூக்கம் எல்லாம் வராது, உன்ன மாதிரி பகல்ல விளையாடிக்கிட்டே இருப்பான். ஆனா இப்ப அவன் குட்டி பையன் இல்லடா, டெய்லியும் அவன் பகலெல்லாம் தூங்குவான்ல, அதான் தூங்கிட்டு இருக்கான். அண்ணப்பா ஆதிக்குட்டா தூங்கிட்டே இருக்கா, பாப்பா கூட விளையாடவே மாட்டீங்க. அப்ப பாப்பாக்கு போர் அடிக்குதுப்பா. ஓ, இப்ப அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், உனக்கு கூட விளையாடுறதுக்கு யாரும் இல்லைங்கிறது தான் உன் பிரச்சனையா? ஆமாப்பா, ஸ்கூல் போனா விளையாண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. வீட்ல ஆதிக்குட்டா மட்டும் தானே இருக்கா, அவனும் தூங்கிட்டே இருக்கா. அப்ப நான் யாரு கூட விளையாண்டது? என் அம்முக்குட்டிக்கு இப்ப விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் கவலையா? கவலைப்படாத, அப்பா இப்ப உனக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். பாப்பாக்கு விளையாண்டக்கா யாருப்பா? டிங்கு டிங்குவா? பிங்கு டிங்குவை கூப்பிடுறதுக்கு எதுக்குடா அப்பா போறேன்? பிங்கு டிங்கு எங்க பக்கத்துல தானே இருக்காங்க, அவங்களே ஸ்கூல் லீவுனா ஓடி வந்துருவாங்க. ஆனா இன்னும் உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விடல, அதனால உங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. பிங்கு டிங்கு எல்லாம் இல்ல, அப்பா உன் கூட விளையாடுறதுக்கு வேற ஒரு ஸ்பெஷலான ஆளை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் போறேன். ஸ்பெஷலானாலா? யாருப்பா அது? அது சர்ப்ரைஸ். அப்பா போய் அந்த ஸ்பெஷலான ஆளை இப்ப கூட்டிட்டு வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறமா அது யாருன்னு நீயே பாத்துக்கோ. யாருப்பா அது? ஸ்பெஷல் சொன்னீங்க, அப்ப யாருன்னு பாப்பா கிட்ட சொல்லுங்கப்பா. டேய் அம்மோ, அதுதான் சர்ப்ரைஸ்னு அப்பா சொல்லிட்டேன்ல. உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆளு, அதுவும் உனக்கு பிடிச்ச ஆளு வர போறாங்க. அது யாருன்னு அப்பா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கோ. யாருப்பா அது? யாருன்னு சொல்ல மாட்டீங்க. சரி, அப்ப நான் கூட்டிட்டு வரக்கு நானும் வரேன்ப்பா, என்னையும் கூட்டி போங்க. உன்னையும் கூட்டிட்டு போறதா? ஆமாப்பா, அது யாருன்னு எனக்கு பார்க்கணும், நானும் வரேன்ப்பா. டேய் அம்மோ, அது யாருன்னு பாக்குறதுக்கு அவங்கள நான் வீட்டுக்கு தானடா கூட்டிட்டு வர போறேன். அப்பா, நானும் வரேன்ப்பா, என்னையும் கூட்டி போங்கப்பா. என்னங்க ரியா எங்க கூட்டிட்டு போக சொல்லிட்டு இருக்கா? ஐஷு, அது வெக்கேஷனுக்காக லண்டன்ல இருந்து டீனாக்கா, மாமா, மாலு எல்லாரும் வராங்கல்ல, அவங்கள பிக்கப் பண்றதுக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போலான்னு நிக்கிறேன். அதான் உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆளு வர போறாங்கன்னு ரியா கிட்ட சொன்னா, அது யாருன்னு நான் பார்க்கணும், அவங்கள கூப்பிடுறதுக்கு நானும் வரேன்னு சொல்றா. ஓ, அவங்க ரீச் ஆயிட்டாங்களா? 4 மணிக்கு தான் ஃபிளைட்டு, இன்னொரு 1 மணி நேரம் இருக்குல்ல, இப்போ போனா கரெக்டா இருக்கும். ஆமாங்க, மாலுக்கும் இவளுக்கும் 2 மாசம் தானே டிஃபரன்ஸ். சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாவே தான் இருப்பாங்க. அவ வந்தா இவளுக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு ஆளாச்சு. ஆமா, அததான் நானும் சொன்னேன். அதான் உங்களை கூட்டிட்டு வரலான்னு போலான்னு நிக்கிறேன், இவ நானும் வரேன்னு சொல்றா. சரிங்க, அதனால என்ன, ஏர்போர்ட்னா ஏரோப்ளேன் எல்லாம் பாக்குறதுக்கு அவளுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். நம்ம எல்லாருமே போய் அவங்களை கூட்டிட்டு வரலாங்க. அப்படியா? எல்லாரும் போலாங்கிற, ஆனா ஆதி தூங்கிட்டு இருக்கானே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம கார்ல தானே போறோம், அவனை அப்படியே தூக்கிட்டு போலாம். இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல, அங்க ரீச் ஆகிறதுக்குள்ள அவன் எந்திரிச்சிருவான். சரி, பின்ன அப்ப எல்லாருமே போலாம் வாங்க.
அடி அம்மோ சரிடா, அந்த ஸ்பெஷல் ஹாலை கூப்பிடுறதுக்கு நம்ம எல்லாருமே போலாம்.